குறை சொல்லிட்டு குறைய கூடாதா? கொஞ்சம் சொப்டாக வச்சுக்கலாம். செம்பகத்துக்கு வாங்க, கல்ல குடியுங்க, மீன் பொழிச்சலை சாப்பிடுங்க. சட்டி ரொட்டியும் முட்டி கல்லும். ஆமாம் ஆமாம். ஆமாம். இப்போ சவல் முடிஞ்சு வள்ளத்தில் சாப்பாடு இருக்கிறீங்க. கேட்டிய கிளி உது முறை கதையாண்டு லண்டன்ல இருந்து 4 மணத்தியாலாம் கார் ஓடோடு ஓடி வந்தாச்சு. எங்கே வந்து நிற்கிறோம்டா? லிவர்பூலில். பழைய வீடியோவில் சவலில் சாப்பிட்டு காட்டுவனே, உங்களை வெறுப்பேற்றிப்பனே. அந்த செம்பகம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டை பாருங்க. ஏன் வந்துக்கிறேன்னு சொன்னால், அவைன்ற இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 1 வருஷம் நிறைவு விழா. அதால் கேட்டிய கிளியை பெருமையோட கூப்பிட்டுருக்கணும் வர சொல்லி வந்து நாங்கள் அங்கேருந்து வந்துருக்கிறோம். அத்தோட 2-3 சாப்பாடு புது விதமான சாப்பாடுகளும் அவை செய்திருக்கணும். அதுன்ற அறிமுகத்தையும் எங்களோட பார்வையாளருக்கு, கேட்டிய கிளி பார்வையாளர்களுக்கு காட்ட போகிறேன். நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட்டுகள் எப்படி இருக்குண்டு. 4 மணத்தியாரம் நிற்காம கார் ஓடி வந்தது. சூச்சாம் வந்துட்டுது. கட் பண்ணுறா போகும் வாடா. ஓகே, கொண்டாங்கண்ணா பாப்போம். லண்டன் என்ன வல்லம் கொண்டாடுறீர்கள்? இப்போ சவல் முடிஞ்சு வள்ளத்தில் சாப்பாடு இருக்கிறீங்க. இது என்ன செட்டப்? இது என்ன இருக்கு? இதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். நீ தான் தோண்டி எடுக்கணும். நான் தான் தோண்டி எடுக்கணுமா? இதுல என்ன இருக்கு? என்ன உள்ள காசு கட்ட அப்படி இருக்காதானே? ஓகே, மேல வந்து சீ ஃபுட் போட்டுருக்கேன். ஃபுல்லா சீ ஃபுட் மிக்ஸ்டு சீ. ஓகே. இடியப்பமா? இடியப்ப கொத்து சாவல். இது எத்தனை பேர் குடிக்காது? இது உங்களுக்காக நான் பெரிய போர்ஷனாக போட்டது. இல்லை நார்மலாக இந்த இது 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 கொடுக்குறேன்டா 3 பேருக்கு. நான் என்னோட ஓப்பனாக கேட்குறேன். எந்த கன பேர் வந்து எல்லாரும் கேட்குற விஷயம் என்னென்னா, அண்ணன் உங்களோட வீடியோவுக்காண்டி பெருசாக தார சில இடங்கள்லண்டு. இப்போ இதாக தான் நீங்கள் கஸ்டமரை கொடுப்பீங்களா? 3 பேருக்குண்டா இந்த போட் அல்லது ஆக்கள் கூடனா பெரிய போட்டில் கொடுப்பீங்க? பெரிய போட்டில் கொடுப்பீங்க. அவன் எடுத்துட்டு ஐயா. இது ஃபுல்லாகவே சீ ஃபுட் தான். இடியப்ப கொத்தோட சீ ஃபுட். இது பெரிய போட். ஓகே, 6 பேருக்கு போடலாம். ஏன்னா நீங்கள் எனக்கு வீடியோ செய்கிறதுக்காண்டி நீங்கள் வடிவாத்தாரன்னு சொல்லி கூட தந்து போட்டு பார கஸ்டமருக்கு கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா எனக்கு திருப்பி வந்து எழுதுவாங்க, அண்ணன் எங்களுக்கு குறைய தந்தேன்னு சொல்லி. இப்போ உங்களோட ரெஸ்டாரண்ட்டை சொல்லி வேறு இடங்களில். பட்டு அவ்வளோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வீடியோ செய்திருக்கிறேன். உங்களோட ரெஸ்டாரண்ட்டு ஹாப்பினஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக எல்லாரும் எழுதிக்கிறாங்க. கனவா இருக்குது, ஆள் இருக்குது, நண்டு இருக்குது, மீன் ஃபிஷ் இருக்குது. டூனா மீன் நல்லா இருக்குது. மீன் வேற மற்ற மீன்கள் போட்டால் அந்த முள்ளு வருங்க. எல்லாமே இது எல்லாமே நாங்கள் உண்டை தான், ஒரு மிக்ஸ் தான். ஒரு மிக்ஸ் தான். உண்டை தான் கிடைக்கும். வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. போன முறை நீங்கள் எல்லா கறியும் செப்பரேட்டாக தான் நீங்கள் சாப்பாட்டுக்கு. இதுக்கு போட் சாப்பாட்டுக்கு சீ போட்டு அப்படியே போட்டு மிக்ஸ் அடித்து இறங்கள். நல்ல முட்டை கனவை, நல்ல முட்டை எடுக்க பாருங்க. 3 பேருக்குரியண்டா என்ன விலை? நாங்கள் விலைய டக்குன்னு இது பண்ணல. அப்போ உங்களோட ஆண்டு விழா, முதலாவது ஆண்டு விழான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறீங்க. அண்ணா இப்போ இதில் வந்து இதுன்ற ப்ரைஸை சொல்லுங்கள். இப்போ இது 3 பேருக்குண்டா என்ன விலைக்கு நீங்கள் கொடுப்பீங்க வாராக்களுக்கு? 3 பேருக்குள்ளேயே இந்த வந்து 65 ரூபா. 65 பவுன். ஓகே, 65 பவுன். அப்போ இதில் பெருசில் இந்த பெருசு இது டபுள் தானே? ஆமாம், டபுள். அதில் 6 பேர். 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 6 பேர் தாராளமாக. அண்டல் பெரிய 6 பேருக்கு 6 பேர் சாப்பிடலாம். அது 120. 120 ரூபா. என்ன மாதிரி வள்ளி இதை நீங்கள் டேக்அவேயா கொடுப்பீங்களா? 3 பேர் டேக்அவேயா கொடுப்பீங்க? இதே கொடுக்குறோம். ஒரு 3-4 மைல்ஸுக்குள்ள எங்களுக்கு டெலிவரியும் செய்றீங்க. அப்போ உங்களோட தொடர்பு கொண்டா கீழுக்கு நான் உங்களோட டீட்டெயிலை போடுவேன். உங்களோட தொடர்பு கொண்டா நீங்கள் 3-4 மைலுக்குள்ளே டெலிவரியும் செய்வீங்க. உண்மையாக போய் சொல்லலை, நான் நார்மலாக இந்த இடியப்பம் சாப்பிட்றேன் இல்லை. இடியப்பம் நான் முந்தி காயப்பட்ட நேரம் இடியப்பத்தை கரைச்சி பெருக்கி இடியப்பம் சாப்பிட்றேன் இல்லை. பட்
இதில் நீங்கள் எல்லாம் மசாலாலாம் போட்டு அடிச்சிருக்க நல்லா இருக்குது. இடியப்ப கொத்து மாதிரி ஒரு வித்தியாசம் டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது சீவுட்டில் வந்துருங்க எல்லாமே ஃப்ரெஷ் இறால்லாம் நல்லா இருக்குது. இதில் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா போன முறை 2 ஆள் கேட்டவர் வேற டொல்பின் கொத்த இங்கே வந்து செம்பகத்தில் சாப்பிட்டு டொல்பின் கொத்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கள்ட்டு. அப்போ பிடிக்கலண்டா நான் சொல்லணும். உண்மைதானே அப்படி சொன்ன நான் நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு தாரீங்களா காண்டி நான் எனக்கு பிடிச்சேன்னு சொன்னேன்டா வந்து வாழ்ந்து சாப்பிட்றவங்க என்ன கழுவி ஊற்றுவாங்க. அப்போ எனக்கு இது நல்லா உண்மையாக பிடிச்சிருக்கு. இந்த மசாலா பெஸ்ட் நீங்கள் போட்டு அழிஞ்சுருவார். அது உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது. அதனால் தெரியும் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஷெஃபோட ஒப்படே கிட்ட உங்கள்கிட்ட ஒரு மசாலா இருக்குது, நல்ல இது இருக்குது. நன்றில் நல்ல சதை இருக்குது பாருங்க. அப்போ சில இடங்களில் சாப்பிட்டா சதை இருக்கிற நண்டு வராது. இதுக்கு நாங்கள் எடிஷனலாக எதுவும் கொடுக்குறது இல்லை. அவளுக்கு வந்து நாங்கள் சாலடு கிஞ்சி பேர் அதெல்லாம் ஓ கொத்து அப்படின்னாலும் இது டைஜஷன் குயிக்லி டைஜஷன். போன முறை வந்து நான் உங்களோட சவல் சாப்பாட்டை சாப்பிட்டு 30 வெளியில் போட்டிருந்தேன். நான் அதுக்கு பிறகு என்ன மாதிரி வந்த கஸ்டமர் என்ன சொன்னேன் வந்து கட்டியக்கிளி பார்த்தா வந்து நாங்கள் சில பேர் கொமெண்ட்ஸ்லேயும் எழுதியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்க உங்களோட வீடியோக்களை வந்து எழுதியிருக்கேன். நாங்கள் செம்பகத்தில் போய் சாப்பிட்னாங்க நல்லா இருந்தது. எல்லா கடைக்காட்டையும் நாங்கள் இருக்கிறது தான் எனக்கு என்னத்தை தாரீங்களோ அதைத்தான் உண்மையாக கொடுக்கணும் வாராக்களுக்கு. இப்போ நான் பார் நண்டி போட்டு வடிவா சோடிச்சு போட்டு வாராக்களுக்கு சோடிப்பை குறைச்சி விட்டீங்கன்னா சவல் நீங்கள் சாப்பிட்டுட்டு இது அதிகமாக இருக்கு. ஓ இது வரைக்கும் எங்கிட்ட வந்து சவல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு யாரும் டேக்கவே எடுக்காமல் போனதில்லை. 2 பேர் சாப்பிட்டாலும் டேக்கவே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 4 பேர்த்துக்குள்ளது மறைஞ்சு வாங்க. இறால் இல்லாமல் வந்து நல்ல பெரிய இறால் போடுறீங்க. சிலவங்களுக்கு இறால் வந்து வித்தவுட் ஸ்கின்ல இருக்கும், சில ஸ்கின்னோட இருக்கும். அப்போ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம். அண்ணா இப்போ நீங்கள் வேறு சாப்பாடை வச்சுக்கிறோடியா இதை முழுமையாக என்னால் சாப்பிடலாது இதை கட்டித்தாங்க. அதோட நான் 2 சகாவை வச்சுக்கிறேன். லண்டன்லேருந்து 2 சகாவை கொண்டு வந்து நான் சாப்பாட்டை வீணாக்கூடாண்டு நாங்கள் சாப்பிட்டு தருவோம். மற்ற சாப்பாட்டை தாங்க அதையும் பார்ப்போம். என்ன சாமான்? இது என்ன சாமான்? இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். லண்டன்ல இருந்து லிவர்பூலுக்கு கொண்டு நிறைய சர்ப்ரைஸ் செய்கிறீங்க. வந்து பார்ப்போம். நீங்கள் வாழையில பட்டி போட்டு தயவு செய்து வார கஸ்டமருக்கும் வாழையில பட்டி போடுங்க. என்ன எடுக்கிறது? கையால் எடுக்கணுமா? எப்படி உங்களோட கையால் எடுக்க வேண்டாம், நான் உங்களை எடுத்து போடுங்க. டேஸ்ட்டாக போகணும். கணக்காக போடாதீங்கண்டா நீங்கள் என்ன கணக்கு ஐட்டம் வச்சுருங்க. இது வந்து அவருக்கு ஒரு ஆம்லெட். ஓகே. அதுக்குள்ள ரொட்டி, இதுக்குள்ள வாய் ஊறுதையா நீங்கள் கிண்டுறத பார்க்க உண்மையாக வாய் ஊறுது. ஓகே, கணக்க வைக்காதங்க. அந்த கணக்கு சாப்பாடு இருக்கட்டும். ஒரு கல்லும் தாருங்களே. என்ன சட்டி ரொட்டியும் முட்டி கல்லும் அம்மட்ட கிடக்க. உண்மையாக கல்லு தானே ஐயா? கல்ல கொடுறீங்களா? கல் இந்த சட்டி சாப்பாட்டோட கல்லும் தாருங்க. சட்டி கல்லும் இந்த மீன் பொரியல் கல் டேஸ்ட்டாக பார்க்க போகிறேன். நல்லா தனியாக இருக்குது. கல் நல்லா தான் இருக்குது. வீட்டை குடும்பம் பிரிவு ஒரு கல் குடிக்கலான்னு. கல் உண்மையாக நல்லது, உடம்புக்கு நல்லது. இது வந்து கிள்ளி பரோட்டா ஸ்டைலில் இருக்குது. ஆனால் உங்களோட கறி வித்தியாசம். என்னென்னு தெரியல, சரியான சொப்டாக இருக்குது. லேம்பா ஆடா? ஆடு நல்லா அவிச்சுக்கிறீங்க ஓட்டுன்னு.
சின்ன பிள்ளையும் சாப்பிடக்கூடிய இறைச்சியை நல்லா சொப்டாக அவிச்சுக்கிறார், நல்லா இருக்குது. இந்த பராட்டா இன்னும் முட்டை பொடி 2 பெரிய பாய வச்சுக்கிறீர்கள். இது பாதி முட்டையா? மீதி முட்டை சட்டி கிடக்கு. மீதி முட்டை சட்டி கிடக்கு. ஆனால் இதே மாதிரி வாய வச்சு இங்கே பாருங்க பொருளை. இதான் கல்டு. பாப்பா அப்படி ஒரு மீன் ஒன்று இருக்கு. பாருங்க கல் குடிச்சா மீன் சாப்பிடணும். பொரிச்ச மீன். அது பொரிச்ச மீன் இல்லை, இது என்னென்னு சொல்கிறது, மீன் புளிச்சல். அப்படியா மலையாள ஸ்டைல்? என்ன மீன் புளிச்சோன்னா தானே மீன் பொளிச்சல். மீனில் மசாலாலாம் போட்டு வாழையில் சுற்றி கல்லில் வச்சு சுட்டுருவீங்க. பொரிச்ச மீனுக்கு கல்லுக்கும் எப்படி இருக்கு அந்த காம்பினேஷன்? லண்டனில் கல்லும் மீன் பொளிச்சல் என்ன மீன் பொளிச்சல், கல்லும் மீன் பொளிச்சலும் உண்மையாக நல்லா தான் இருக்குது. செம்பகத்துக்கு வாங்க, கல்லை குடியுங்க, மீன் பொளிச்சலை சாப்பிடுங்க. இது மீன் நல்ல மீன். என்னென்னு சொல்கிறேன் இந்த மீன் சொன்னால் வாவலாண்ணே இல்லை, என்னென்னு சொல்கிறது இந்த மீன்? வெள்ளை வாவலாண்ணே. வெள்ளை வாவல் மீன் தாரணம். வாழையில சுற்றி இதனுடைய அந்த வாழையில வாசம் உண்மையாக நல்லா இருக்குது. கல்லும் மீன் பொளிச்சலும் இந்த சட்டி சோறும், சுருக்கமாக சொல்லணும்னா சட்டி சோறும் முட்டி கல்லும். அப்படியும் இதெல்லாமே உங்கள்கிட்ட ஊடம் பண்ணி தான் எடுக்கும். உடனே கிடைக்காது. எப்போ சொல்லணும்? இது ஒரு அரை மணிக்கு அதுக்கு முன்னுக்கே புக் பண்ணினா தான் கீழுக்கு கூட ஃபோன் நம்பர் போட்டால் எல்லாமே இது செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்குமே. அதுக்கு நீங்கள் புக் பண்ணிட்டு வர்றது தான் பெட்டர். இப்போ லண்டன்லேருந்து வாராக்கள் கூட புக் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டவே உண்மையாக உங்களோட சவல் சாப்பாடு சேர்ந்தானே, அப்போ அதே உங்களோட பிரான்ச் எதுவும் லண்டனுக்கு இருக்காண்டு. அப்போ நான் சொன்னால் நீங்கள் மினக்கட்டு லிவர்பூல் போய் சாப்பிட்டா கூட பெருமதியாக இருக்க மாட்டேன்டா டேஸ்ட்டுக்கு. நாங்கள் இங்கேருந்து கூட அங்கேயும் போய் சாப்பிட்னாங்க தானே. நல்லா இருக்கு. இது உங்களோட இடியப்பம் இருக்குல்ல, அது பெஸ்ட். இது சூப்பராக இருக்கு. நான் இதை பிள்ளையாடு சொல்லல, ஏன்னா நான் பராட்டாவை கொஞ்சம் ரையாக சாப்பிட்றேன். நான் இது பராட்டா ஊறி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டில் கூட சொல்ல மாட்டேன், எந்த ஸ்டைல் இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே இது இருக்குது தானே, இது அது அப்படியே தூக்கி விட்டுருது பார்க்கட்டு. மீன் பொரியல் வேறு லெவல். அந்த பராட்டாவில் மீன் பொரியல் போய் சாப்பிட, பராட்டா அந்த நல்லா ஊறின பராட்டாவை பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அந்த பராட்டாவோட மீன் பொரியலை வச்சு அந்த மாட்டுக்கு அண்ணன் அடுத்ததை கொண்டுட்டார். ஓரமாக வச்சுட்டு கொண்டாங்க பார்ப்போம் என்ன பாருங்க. அடுத்த மூங்கில் உணர்ந்து வரீங்க. சரி, அதான் என்ன ரைத்தாவா? ரைத்தா ஓகே, அது சாப்பிட தான் போகிறேன் நான். ஓகே, மூங்கில் பிரியாணி. ஓகே, மூங்கில் பிரியாணி லண்டனில் பாம் பீச்சில் நான் பெஸ்ட். பாப்பா முடியும் வருமோ? ஆமாம், பிரியாணியை போட்டுட்டு உள்ள கடையில் தரேன். இதில் வச்சு சில இடங்களில் பிரியாணியை போட்டு உள்ள கடைக்கிறாங்களா, அப்படிலாம் தரேன். ஆவி வேறு இருக்காமல் வச்சுக்கிறீங்க. சூப்பர். முட்டை முதல்ல என்ன தாரிங்கன்னு பார்ப்போம். சிக்கன் 1 2 என்னையா 3 பீஸ் சிக்கன் தாரிகள். சிக்கன் மட்டுமே ஒரு ஆள் சாப்பிட காணப்படாது. சூப்பராக இருக்குது. இப்போ இதில் இப்போ நீங்கள் என்னத்தில் கேட்குறீங்களோ நாங்கள் அதில் தருவோம். எந்த ஐட்டம்? மாடு, சிக்கன் மாடா, கோழியா,
என்னது தருவீங்க பாரம்பா டேஸ்டாக பா இதெல்லாம் நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டோம். ஓகே, இது வந்து எவ்வளவு நேரத்துக்கு சொல்லணும்? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸுக்கு முதல்ல. 1 அப்போ hour to 45 minutes. 90% உங்கள்கிட்ட சாப்பாடு தேவைண்டா ஏர்லியாகவே புக் பண்ணுறதா பெட்டர். இத்தனை மணிக்கு வருவம் பண்ணுறதா புக் பண்ணணும். நான் கீழே ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன், டீட்டெயில் போட்டு விட்றேன். இப்போ நாங்கள் இன்றைக்கு தந்த சாப்பாடு எல்லாமே புக் பண்ணி தான் வரணும். எல்லாமே புக் பண்ணி தான் வரணும். புக் பண்ணி தான் வரணும். ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35-40 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் இவ்வளவு ரெடி பண்ணி தந்திக்கிறேன். உண்மையாக பிரியாணி நல்லா இருக்குது. சிக்கன் என்ன தந்தூரி மாதிரி செய்வீங்களா? சிக்கனும் தந்தூரியில் செய்து தான் வச்சு செய்கிறேன். வச்சு பாருங்க, நிறைய சிக்கன் தாரீங்க, 3 பீஸ் தாரீங்க. தயவு செய்து கஸ்டமருக்கு 3 கொடுத்துருங்க. நான் எண்ணி வேற சொல்லிட்டேன். கொடுப்பீங்க நான் 3 தானே? கண்டிப்பாக. அடுத்தது பிரியாணி அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. வேறு எந்த போறீங்களா? எவ்வளோ தானே? என்னென்னு இருக்கா? உண்மையாவா? என்னென்ன இல்லை அப்படின்டா இதை நான் டேக்கவே எடுக்கிறேன், கொண்டு போய் சாப்பிட்றேன், அதை டேஸ்ட்டாக பார்க்குறேன். இதை நீங்கள் ஒரு இதில் டேக்கவே தாங்க ப்ளீஸ், டேக்கவே தாங்க. தனியாக வாங்கி நான் தண்ட மாட்டேன், நான் கொண்டு போகிறேன். அடுத்தது என்னண்டு? வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல், கல்லடிச்சு கருவாடும் புட்டு திண்டா பம்பல். கிட்டத்தட்ட அந்த கட்டத்தெல்லாம் போகுது தானே. கல் தந்துட்டீங்கள், புட்டு தந்துட்டீங்கள், கருவாட்டு பொரியல் மட்டும் இந்த மிஸ்ஸிங். அதுக்கு பதிலாக இது தந்துக்கிறீங்கள், மீன் பொரிச்சு தந்துக்கிறீங்கள். ஓகே, நல்ல புட்டு, தேங்காய் சம்பல், வெள்ளமா புட்டும் பொரியல், தேங்காய் சம்பல். நான் விரும்பின மீன் கறி. அப்போ வாங்கிட்டு என்ன ஐட்டம் உண்டு? நான் விரும்பின மீன் கறி என்றால் வன்னியோட சம்மந்தப்பட்ட மீன் கறி தான். ஓகே, சம்பளம் புட்டையும் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். சம்பல் நல்லா இருக்குது. புட்டு கொஞ்சம் குறை சொல்ல குறைய கூடாதா? கொஞ்சம் சொப்டாக வச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. என்னுடைய கருத்து கொஞ்சம் சொப்டாக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்குது புட்டு. அந்த பச்சை மாவில் புட்டை வைக்கிற ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்க, அது நல்லா வரும் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, முட்டை பொரியல். என்ன சின்ன வெங்காயம் போடுறதா? அதான் இருக்குது. இது என்ன வருது? குழம்பு கொஞ்சம் விடுங்க பாப்போம். அடிச்சாம்பார் சிக்ஸர். வெள்ளமா புட்டும் ஜப்பான் கரையுமிடா. பொருள் அணிஞ்சு கிட்ட கொண்டு காட்டி ஜப்பானை அந்த மாட்டுக்கு. சத்தியமாக நீங்கள் என்ன வாங்கி சாப்பாடையும் பரவாயில்ல, இந்த ஜப்பான் கறியை சிங்கத்திட்ட வாங்கி சாப்பிடுங்க. ஜப்பான் மீன் கறியும் வெள்ளமாக புட்டும். நல்ல சூப்பர் ஜப்பான். அந்த மாதிரிக்கு குழம்பும் சூப்பராக இருக்கா. அதான் நான் சொன்னேனே, உலகம் ஃபுல்லாக போய் சமைச்சு உலகம் ஃபுல்லாக சிங்கம் போய் எல்லா இடங்கள்லேயும் நின்றது. கட்டார், துபாயில். எங்கே நீங்கள்? கட்டார், துபாய், மாலதீவு. நீங்கள் மாலதீவு போகாத நாடு இல்லை. இந்தியா இந்தியா தான் கல்யாணம்ண்ணா. கொடுத்து வச்ச வாழ்க்கை ஐயா மனசுக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான். சரியோ, முதல் காய்ச்சலாம் அழியுங்கோ. இதுக்கு பிறகு தான் அதெல்லாம் அன்னை அறிய. சத்தியமாக வேறு லெவல். இந்த ஜப்பான் மீன் கறியும் இதுவும் நல்ல, இந்த மீன் நல்லா உளுந்து வருது. குழம்பு வேறு லெவல். நீங்கள் என்னத்தை தேக்கவே ஆடியும் பரவாயில்ல, இந்த ஜப்பான் மீனை தேக்கவே தாங்கும்.
நல்ல இதமாக இருக்குது. புட்டை பார்க்க கொஞ்சம் அப்படி கட்டி மாதிரி தான் காணது. இதை போட்டு விட்ட கறியையும் விட்டு ஜப்பானை மேலே விட்டு விட பஞ்சாமிரதம் ஆகிட்டு. வேறு கண்ணம் இல்லை விடாதானே. அப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு முடிக்கலாம். ஓகே குறை இருக்குண்ணா. கிள்ளி என்ன கூட இது என்ன பராட்டா டோல்பின் கொத்தில் சொன்னாங்க குறையண்ணே. இதில் உண்மையாக குறையன்னு சொல்கிறாங்க என்னென்னா புட்டு கொஞ்சம் மாற்றுங்க. ஆனால் இதோட சேர்க்கை நல்லா இருக்கும். இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடக்கு சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் இன்னும் சாஃப்டாக வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இது உளுந்து வருது இல்லை தெரியுதா. அப்புறம் நீங்கள் குறை கூடாது வந்துட்டு குறை சொல்கிறாண்டு நான் சொல்லியா இப்போ குறையண்டா அப்படி தான். இந்த கறியை விட தெரியல கறி ஒட்டு மொத்தமாக உள்ள இதோட ஒப்படைக்கல தூக்கிட்டுது. இது தூக்கிட்டுது. நீங்கள் வவுனியான்றதை அடித்து சொல்லிட்டு வவுனியாவில் உள்ள அவ்வளோ குளத்து ஜப்பான்லேயும் விளையாட்டு காட்டிக்கிறீர்கள். எனக்கு ஜப்பான் விருப்பம் ஐயா. ஜப்பான் விரால் பொரியல் ஜப்பான் மீன் குழம்பு எனக்கு நல்ல விருப்பம். கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஜப்பான் மீன் உண்டு சத்தியமாக சாப்பிட்ருக்கேன். இதுக்காக நீங்கள் அடிக்கடி லிவர்பூல் வரலாம் போடாது வேண்டாம். என்னோட வந்தவங்களும் பகலில் லிவர்பூல் பார்க்க வேண்டிக்கிறாங்க. 2 தரம் வந்து ஃபெயிலியர் சட்டப்படி தான் 5 பேர் தம்பி. ஜப்பான் மீன் இப்படி தான் இருக்கும். ஜப்பான் மீனில் என்னென்னா இயற்கையாகவே ஜப்பான் மீனில் ஆயில் இருக்கும். ஆயில் எண்ணெய்த்தன்மை அது இந்த இறைச்சியில் என்ன மீனில் சில பேர் டீசெண்டாக நாங்கள் சொல்லுவாங்க நாங்கள் ஜப்பான் சாப்பிட்றோம் இல்லை கடல் மீன் மட்டும்தான் சாப்பிட்றோன்ட்டு. ஜப்பான் சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும் ஜப்பான் டேஸ்ட். சரியா சொல்கிறேன். நான் விரும்பி சாப்பிட்றேன். சில கஸ்டமருக்கு இந்த ஜப்பான் மீன் பிடிக்காது. என்ன வேணுமோ இதுக்கு பீஃப் எடுக்கலாம். என்னட்ட கேட்டால் இந்த இந்த சாப்பாடு நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு ஜப்பான் மீன் தான் டாப். இந்த புட்டுக்கு இல்லை ஜப்பான் மீன் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு கறி எதுவும் கொடுங்க. வேறு இதுன்னா கொடுங்க. கறியை மாற்றி கொடுப்பீங்களா? இது ஜப்பான் வேணாமண்டா வேறு கறி இந்த சாப்பிட்ட இதத்துலேயும் ருசியிலையும் இதில் விலையில சொல்ல மறந்து வரும். அப்புறம் பார்க்குறவங்க அதுக்கு கேட்பாங்க. இந்த புட்டுருக்கு தானே இந்த ஒரு பெரிய புட்டு இவ்வளவு மீன் கறியும் 2 மீன் வச்சிருக்கேன். இவ்வளவு மீன் கறியும் இந்தளவு சம்பல் இந்த பெரிய முட்டை பொரியல் இவ்வளவும் சேர்த்து வெறும் 15 பவுண்ட்ஸ். நார்மலாக ஒரு மீன்கறி வெளியில் வாங்குறேன்டா கூட இந்த மீன்கறி வாங்குறேன்டா கூட 10 பவுண்ட்ஸ் வரும். ஆனால் இவ்வளவும் சேர்த்து 15 பவுண்ட்ஸுக்கு தெரியும் இது. அதே மாதிரி இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிட்ருந்தேன் நான். இந்த மூங்கில் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சது மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா அல்லது மாடு வேணுமா வேறு என்ன போடுறீங்க? ஆட்டுக்கு தான் பேர் மட்டன். இதில் லேம்பும் இருக்கா? லேம்பும் இருக்குது. இது வந்து 15 பவுன். இந்த புட்டுன்ற மீல் செட்டும் இந்த பிரியாணியும் 15 பவுன். என்ன முன்னு அடித்த முட்டி கல்லும் சட்டி பராட்டாவும் அது என்ன விலை? 35 பவுண்ட்ஸ். அதுவும் உண்மையாக வேர்த்தான். 2 பேருக்கு திருப்தியாக காணும். இந்த சட்டிகளை இவாங்க நான் இவ்வளோ முக்கால்வாசிக்கு மேலே கிடக்கு. நான் 1 ஆடுதான் இது. அதே மாதிரி அதோடு சேர்த்து ஒரு கல் முட்டி நிறைய கல்லும் தருவினோம். இந்த முட்டி நிறைய கல் பொருளை பார்த்திங்கானே இதில் கல்லும் இருக்குது. மற்றது போட்டு வந்து 3 பேர் சாப்பிட்றது எவ்வளவு? 65. 6 பேர் சாப்பிட்ற பெரிய ஒரு பள்ளத்தில் இருந்தாங்களே அது வந்து 120 பவுன். அப்படி தானே 120 பவுன். எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக உள்ளது எல்லாமே மெயினாக உங்களுக்கு வீட்டை வந்து சாப்பிட்றேன்டா மினிமம் அரை மணத்தியாலத்துக்கு முதல் சொல்லணும். அதான் அரை போட் இது மாதிரி தான். இது உங்களோட சவால் சாப்பாடு மாதிரி தான். உங்களோட சவால் சாப்பாடில் இது மாற்றங்கள் செய்கிறீங்களா? அதே சவால் சாப்பாடு தானா? அதே தான். இப்போ ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? சவால்லே இப்போ 2 வகையாக செய்கிறீங்களா? ஒன்று மீட் மற்றது சீ ஃபுட். 2 மிக்ஸில் இல்லை. ஒன்று மீட்னா மீட்டில் என்னென்ன கொடுப்பீங்க? மீட்டில் கொடுக்குறது சிக்கன், மட்டன், பீஃப், ஒரு
தந்தூரி சிக்கன் பெரிய போர்ஷன்னா ஃபுல் தந்தூரி சிக்கன் மான் கொடுக்குறீங்க மானிலடி மரம் ஏதாவது மானெல்லாம் மர என்ன கிடைக்குதோ இல்லை மான்னா மறையோ அன்றைக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ கொடுப்பீங்க கொடுப்பீங்க அது என்ன மாதிரி எத்தனை பேருக்கு என்ன விலை ஏன் நான் என் பார்வையாளர் சொல்கிறேன்டா எனக்கு மனச்சாட்சி வேணும் நீங்கள் நான் வந்து சாப்பிட்றேன்டாண்டி இவ்வளவுத்தை சமைச்சு கொண்டு வந்து இவ்வளோத்தை நான் வீட்டை கொண்டு போகிறது மனச்சாட்சிக்கு விரோதமான செயல். அதால் பழைய வீடியோவில் நான் போட்டுப்பேன் செம்புகன் ரெஸ்டாரண்ட்டில் சவல் சாப்பாடு பார்க்காத நீங்கள் போய் பாருங்க. ப்ரைஸை சொல்லுங்கள். நீங்கள் ப்ரைஸ் 2 பேத்துக்குள்ள சவல் இருக்குது. ஆனால் 2 பேருன்னு சொல்கிறோம். ஆனால் 3 பேர் சாப்பிட முடியும். அது எனக்கு 100 பேர் தெரியும். இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்களா 3 பேர் கண்டு அது 4 பேருக்கு காணும். அது 4 பேர்கிட்ட மீறாத கிடக்கு. அந்த சவலில் வந்து 2 பர்சனுக்குரியது 45 45 ரூபா 2 பேர் சாப்பிட்றது. அதுலேயே 4 பேருக்குரியது 5 பேர் அடல்ட் 5 people சாப்பிடலாம். சாப்பிடலாம் 85. இன்னைக்கு நாங்கள் அந்த 1 year anniversary-ன்றனால இன்னைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கு மட்டுமா இல்லாது இன்றைக்கு மட்டும் இனிங்க நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட 2 நாள் ஆகும். உண்மையாக பேசணும் அவங்களுக்கு பிறகு அப்போ அதை சேர்க்காங்க. இந்தியா டிஸ்கவுண்ட்டாக நான் சேர்க்கல. ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணி போட 2 நாள் ஆகும். சில நம்மளுடைய டெய்லி கஸ்டமர் டிஸ்கவுண்ட் சத்தியமாக அந்த வாய் கை சும்மா இருக்கு இல்லையா அந்த மீனை தலையாக பிச்சு வாய்க்க போடுது ஒன்றும் இல்லை இல்லை கண்டு போகிறோம். நீங்கள் ஒரு அடுத்த சார்ஜ் பண்ணி போடுவீங்க புரியா தலைக்கா மிச்சத்தை கொண்டு போயிடணும். இப்போ அடுத்த அப்புறம் அங்கே டில்லியில் அடிச்சு விட்றீங்க ஒன்று வீட்டை டேக்க வேண்டு. வேறு என்னென்ன செய்கிறீங்க? வேறு அலாகாட் மெனு இருக்குது. மேபி இன்னொரு 2-3 வீக்ஸில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவோம். நான் திருப்பி பெறணுமா? கண்டிப்பாக. மொத்தத்தில் செம்பகத்துக்கு ஒரு நிரந்தரமாக என்ன புக் பண்ணிட்டீங்க நீங்கள் புதுசாக கொண்டு வர சாப்பாடு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு தான் சுவை சொல்கிறேன். புட்டை மட்டும் மாற்றுங்க, கொஞ்சம் இதாக இருக்குது, ரஃபாக இருக்குது. மீன்கறியில் ஒட்டு வெங்காயத்தையும் கூட போட்டுறாங்க, அப்படியே இருக்குது, சரியாக இருக்குது. முட்டை பொரியும் சூப்பராக இருக்குது, பிரியாணியும் சூப்பராக இருக்குது. பிரியாணி எல்லாத்துலேயும் போடுறீங்க. பிரியாணிக்கு நீங்கள் தந்தூரியில் போடுறீங்க, இது சிக்கன் எல்லாம் வேறு மட்டன் லேம் தேவைன்னா கூட கொடுப்பீங்க. மற்றது சட்டி சோத்துலேயும் வேறு கறி மாற்றுவீங்களா? என்ன கறியில் வேணுமோ சட்டி சோறு மாற்றுவீங்க. கல்ல எவ்வளோ கொடுப்பீங்களா? இதில் முட்டியில் ஃபுல்லாக கொடுப்பீங்களா? அரைவாசியா? இல்லை அதில் முக்கால்வாசிக்கு வரும். ஒரு போத்தல் விடுவீங்க. ரைட், சூப்பர். ஏன் நான் அதெல்லாம் கேட்குறேன்டா, சில இடங்களில் பார்வையாளர் எங்களோட வீடியோக்களை பார்த்து போட்டு போய் சாப்பிட்ற இடங்களில் சில இடங்களில் மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் உங்களோட எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களோட வீடியோவுக்கு வந்த கொமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் சொன்னவங்க. ஏன்டா நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தாங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிற பாருங்க. கடை பேர் வந்து கேட்கினமாம் உயர்ச்சியின் கடைக்கு இந்த உயர்ச்சியின் தம்பி தானோ இவர் உயர்ச்சியோ நடத்துன்னு கேட்கினமாம். டேய் நான் இப்படி கேட்காங்கடாப்பா, நான் மட்டும்தான் எங்கட வீட்டில் நான் மட்டும்தான்டா கேட்குறாரு. எல்லாருக்கும் விசாரிங்க. என் ஊர் பாண்டியங்குளம் வெளிநாட்டில் எத்தனை பேர் ஆள் சௌகரம் இருக்குன்னு சொல்லி கேளுங்க. கேட்டிங்கன்னா பிடிச்சிருவீங்க. அவர் நீங்கள் முருவாட்டி என்னென்ன முருவாட்டி பன்னி அவ்வளோதான். வேறு என்னென்ன எல்லாமே சந்தோஷம், சூப்பராக இருக்குது. இந்த சாப்பாட்டை டேக்கவே கண்டித்தாங்க கொண்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் கொண்டு போய் நான் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. நான் இந்த மீன் கறி திருப்பி வாய இரண்டுது. எந்த வீடியோ பார்த்து பாருங்கள் ப்ளீஸ். இந்த ஜப்பான் மீனை ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட். வேறு என்ன கதைச்சி வீடியோவுக்கு எல்லாம் முடிக்கிறேன். கேட்டிய கிளி பார் கல் அடித்து போட்டு தான் சொல்லணும். உதுவும் ஒரு காதையண்டு. தேங்க்யூ எல்லாருக்குமா.
ஓகே